அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக அரசின் செய்தி தொடர்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழக அரசின் செய்தி தொடர்பாளர்களாக மூத்த IAS அதிகாரிகள் 4 பேர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ராதாகிருஷ்ணன், ககன்தீப் சிங் பேடி, தீரஜ்குமார், அமுதா ஆகிய IAS அதிகாரிகள் தமிழக அரசின் செய்தி தொடர்பாளர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழக அரசின் செய்தி தொடர்பாளர்களாக மூத்த IAS அதிகாரிகள் 4 பேர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதன்படி ராதாகிருஷ்ணன், ககன்தீப் சிங் பேடி, தீரஜ்குமார், அமுதா ஆகிய IAS அதிகாரிகள் தமிழக அரசின் செய்தி தொடர்பாளர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழக அரசின் செய்தி தொடர்பாளர்களாக மூத்த IAS அதிகாரிகள் 4 பேர் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதன்படி ராதாகிருஷ்ணன், ககன்தீப் சிங் பேடி, தீரஜ்குமார், அமுதா ஆகிய IAS அதிகாரிகள் தமிழக அரசின் செய்தி தொடர்பாளர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழக அரசின் திட்டங்கள், துறை செயல்பாடுகள் குறித்து ஊடகங்களுக்கும் மக்களுக்கும் விளக்க இந்த செய்தி தொடர்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். தமிழக அரசின் திட்டங்கள், துறை செயல்பாடுகள் குறித்து ஊடகங்களுக்கும் மக்களுக்கும் விளக்க செய்தி தொடர்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதன்படி ராதாகிருஷ்ணன், ககன்தீப் சிங் பேடி, தீரஜ்குமார், அமுதா ஆகிய IAS அதிகாரிகள் தமிழக அரசின் செய்தி தொடர்பாளர்களாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், நீங்க தொடரலாம். தமிழக அரசின் சார்பில் செய்தி தொடர்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது அரசின் பல்வேறு துறைகளை சார்ந்த செயலாளர்களிடமிருந்து தகவலை பெற்று அந்த தகவலை ஊடகங்களுக்கு உண்மைத்தன்மையை சரிபார்த்து அனுப்புவதற்காக இந்த செயலாளர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதன்படி மூத்த IAS அதிகாரிகளாக இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய நம்பிக்கைக்குரிய IAS அதிகாரிகளுக்கு அந்த வாய்ப்புகளை வழங்கக்கூடிய விதமாக இந்த அறிவிப்புகள் எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ராதாகிருஷ்ணன், ககன்தீப் சிங் பேடி, தீரஜ்குமார், உள்துறை செயலாளராக முன்பு இருந்த தற்போதைய வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை செயலாளராக இருக்கக்கூடிய அமுதா IAS என்று 4 IAS அதிகாரிகளுக்கு இந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாடு அரசு துறைகளுடைய முக்கிய தகவல்கள், அரசின் திட்டங்கள் மற்றும் தேவையான துறைகளில் செய்தி ஊடகங்கள் மூலமாக சரியான நேரத்தில் பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய வகையிலே இந்த 4 பேரும் செய்தி தொடர்பாளர்களாக அரசுக்கு செயல்படுவார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். மேலும் அவர்களுக்கு அந்த துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அதன்படி இந்த நிதித்துறை, விளையாட்டுத்துறை தவிர்த்து மற்ற அனைத்து துறைகளுமே ஏறக்குறைய இந்த 4 IAS அதிகாரிகளுக்கு கீழே ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. நிதித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை மட்டும் தனிப்பட்ட முறையில் IAS அதிகாரிகளுக்கு வழங்கப்படவில்லை. அதன்படி ராதாகிருஷ்ணனை பொறுத்தவரை எரிசக்தி, மருத்துவம், மக்கள் நல்வாழ்வு, போக்குவரத்து, கூட்டுறவுத்துறை, பள்ளிக்கல்வி, உயர்கல்வி, கைத்தறி தொழில் உள்ளிட்டவை மனிதவள மேலாண்மை துறை ராதாகிருஷ்ணன் IAS அதிகாரி வசமும், ககன்தீப் சிங் பேடி வசம் நகராட்சி நிர்வாகம், ஊரக வளர்ச்சி, கால்நடை சம்பந்தப்பட்டது, வேளாண்மை சம்பந்தப்பட்டது, நீர்வளத்துறை, சுற்றுச்சூழல், வனத்துறை, குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை, முதலீட்டுத்துறை, தொழில்துறை, இயற்கை வளங்கள் உள்ளிட்ட துறைகள் ககன்தீப் சிங் பேடி வசமும், தீரஜ்குமார் அவர்களிடம் உள்துறை, மதுவிலக்கு, ஆயத்தீர்வை ஆகிய அந்த 3 துறைகள் மட்டும் தீரஜ்குமார் அவர்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. முக்கிய துறைகள் அமுதா IAS வசமாக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, சமூக நலத்துறை, மாற்றுத்திறனாளிகள், தொழிலாளர் நலன், ஆதிதிராவிடர், பிற்படுத்தப்பட்டோர், வீட்டு வசதி, நெடுஞ்சாலைத்துறை, சுற்றுலாத்துறை, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை ஆகிய துறைகள் அமுதா IAS வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த அரசின் செய்தி தொடர்பாளர்கள் பல்வேறு துறைகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அந்த செயலாளர்களிடம் தகவலை பெற்று அதன் உண்மைத்தன்மையை உறுதி செய்த பிறகு தலைமைச் செயலாளர் அறிவுறுத்தல் அடிப்படையிலே செய்தி ஊடகங்களுக்கு தகவல் வழங்குவார்கள் எனவும், அரசின் திட்டங்கள் மற்றும் தகவல்களை வேகமாக சரியான தகவலை உரிய நேரத்தில் மக்களிடம் கொண்டு சேர்க்க இந்த செய்தி தொடர்பாளர்கள் அரசுக்கென நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. நன்றி ராஜகுமரன், உங்க தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.